உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மடி, ரொம்ப நேரமா நின்று எதையோ யோசிச்சிட்டே இருக்கியே, அப்படி என்னமா யோசனை? மாமா, என்னந்திரா? எல்லாரும் சாப்பிடுறதையே பார்த்துட்டு இருக்க, இல்ல இதுல ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்கியா? அதானே நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்க. என்னன்னு தான் சொல்ல கேட்போம். அது ஒன்றும் இல்லை, நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது சில பேர் தானா திருந்துவாங்க, இல்ல யாராவது அட்வைஸ் பண்ணா திருந்துவாங்க. ஆனா சில ஜென்மங்களை என்ன செஞ்சாலும் திருத்தவே முடியாது. அதெல்லாம் எப்படிரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், யாரு சொல்ற நீ? எதையும் தெளிவா பேச மாட்டியா நீ? ஐயோ ஐயோ அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. சாப்பிடும்போது நம்ம டென்ஷன் ஆக கூடாது இல்ல? என்ன பேசுற? சம்பந்தமே இல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. என்ன விஷயம் இந்திரா? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. என்ன கதிர் மாமா, புதுசா துப்பாக்கி எல்லாம் வாங்கிருக்கீங்க போல இருக்கே. கண்ணா, டேய் என்னடா? என்ன துப்பாக்கியா? எதுக்கு கதிர்? ஆ, துப்பாக்கி வாங்கிருக்கியா? என்னடா சொல்லவே இல்ல? அக்கா, நீ இப்படி டென்ஷன் ஆகாதக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ சொல்லு கதிர். ஆமாமா, நம்ம ஓன் ப்ரொடெக்ஷனுக்காக வச்சிருக்கேன். என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க. நம்மள மாதிரி பிரஸ்டீஜ் ஃபேமிலியில கன்னு வச்சுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். ஆமா, நான் ஒன்னும் இதை சாதாரணமாலாம் வாங்கல, அபிஷியலா ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுல என்னமா இருக்கு? இருந்தாலும் நமக்கு எதுக்குடா இதெல்லாம்? அக்கா, என்னக்கா, நம்ம வீட்ல எப்ப என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல. கதிர் புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் பண்ணிருக்கான், நீ அவனை பாராட்டாம இப்படி பயப்படுறியேக்கா. இந்திரா தான் கேக்குறானா, நீயும் என்னக்கா? அப்போ துப்பாக்கி வச்சிருக்கிறது லீகல் தானா கதிர்? ஆமா, நீ லீகல் தான். நான் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்து ரொம்ப ப்ராசஸ் பண்ணி தான் அந்த கன்னே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனேப்பா, சொல்லுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.